வெல்கம் டு ஜீனியஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம வீடியோ எதாவது பார்க்குற மாதிரிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், கோல்ட் ஸ்மக்லிங் இன் கேரளா. ஆமாங்க, அதை பற்றி இந்த வீடியோ நம்ம வேலை பார்க்க போகிறோம். பக்கத்தில் வளர்க்க போகிற நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பக்கத்தில் ஐக்கானிக் மட்டும் நம்பிக்கை விட்டுருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளாவில் திருவண்ணாமலை ஸ்டேட்டில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஏர்போர்ட்டில் ஒரு கால் வருது. அதாவது சட்டவிரோதமாக வந்து தங்கம் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது சீக்ரெட்டாக. உடனே அங்கே இருக்க கஸ்டம் ஆஃபீஸர் தான் சேர்ந்து அதிகமாக வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு லக்கேஜ் விடாமல் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வந்த ஒரு பேக்கேஜ் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அடிக்கடி அந்த மாதிரி வர்றதுன்னு தெரியுது. அது என்ன பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா UAE வந்திருக்கு. அதாவது UAE எம்பசிலேருந்து வந்திருக்கு. அதாவது யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ்னு சொல்லப்படுற தூதரகத்துலேருந்து அந்த பேக்கேஜ் வந்திருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுட்டாக இருக்கிறதுனால உடனே வந்து UAE தூதரகத்துலேருந்து கால் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் கேட்கலாம், உடனே ஏன் அவங்க திறந்து பார்த்துக்கலாம்ல, அவங்க கஸ்டம் ஆஃபீஸர் ஆச்சு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். பட் அதான் கிடையாது. அதாவது இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படினா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தூதரகத்துலேருந்து வர ஒரு பார்சல் வந்து அந்த ஏஜென்சிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்தால் மட்டும்தான் திறக்கணும். அதான் ரூல்ஸ். ஸோ உடனே UAE தூதரகத்துலேருந்து கால் பண்ணுறாங்க, எம்பசி கிட்ட கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அனுப்பிச்சிங்களா பார்சல், அதாவது அது வந்து என்ன பார்சல் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்சல் சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மாதிரி அனுப்பிச்சிங்களா சொல்லி கேட்டதுக்கப்போ அங்கேருந்து தூதரகத்துலேருந்து நாங்கள் வந்து இதுமாதிரி அனுப்பலையே, நான் அது மாதிரி அனுப்பலையே சொல்லிட்டாங்க. உடனே வந்து இங்கே இருக்க கஸ்டமர் ஆஃபீஸ் வந்து அவங்கள அழைச்சிட்டு வராங்க. உடனே அவங்க வந்தாச்சு. திறந்து பார்த்தா 30 கிலோகிராமுக்கு ஈக்குவலான தங்கங்க கிடைக்கப்படுது. அதுவும் சிலிண்டர் ஷேப்பில் கிடைக்கப்படுது. அதோட இன்னைக்கான ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகள், அதாவது கியூபிக்கல் ஷேப்பில் சிலிண்டர் ஷேப்பில் கிடைக்குது. 15 கோடிங்க, சும்மா இல்லை 15 கோடி. ஏன்னா இப்போ இருக்க தங்க விலை பார்த்தீங்கன்னாவே 1 கிராம் வந்து 4000 போயிட்டுருக்கு. அதே ஒரு சவரனா வந்து கிட்டத்தட்ட 40,000 தொற்று போல இருக்கு. இந்த நிலைமையில் இந்த 30 கிலோ வந்து கிட்டத்தட்ட 15 கோடி போகுமா, கேட்கவே தலை சுற்றுது. ஸோ எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா நடக்குன்னு சொல்லி. உடனே இதுக்கு வந்து சென்ட் பண்ண அட்ரஸும் அதே மாதிரி ரிசீவ் பண்ணுற அட்ரஸும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ் கேட்ச் பண்ணிருக்காங்க. அப்போ மாட்டுறது யாரும் வர்றாரு, அவர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த UAE தூதரகத்தில் முன்னாள் வேலை பார்த்த ஒருத்தர். ஸோ அவரை பிடிச்சி விசாரிச்சதுக்கு அப்புறமா தெரிய வருது என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னொருத்தர் இவ்வளோ வராங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா சொப்னா சுரேஷ் அப்படி சொல்கிற ஒருத்தவங்க வந்து மாட்டப்படுறாங்க. ஆனால் யார் சொப்னா சுரேஷ், இவங்க இங்கேருந்து வந்தாங்க, ஒரு பொண்ணுக்கு அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கஸ்டம் ஆஃபீஸருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்டர்நேஷனல் அளவுக்கு வந்து பெரிய ஏதாவது ஒரு தூதரகம், அதாவது இன்டர்நேஷனல் அளவுக்கு தூதரகத்து பேர் வந்து அடிப்படுறதுனால நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து உள்ள ஆரம்பிக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி நேஷனல் இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த NIA சொல்கிற அந்த ஏஜென்சி வந்து இந்த மாதிரி இதை பார்த்துக்கும். ஸோ இவங்க கஸ்டம் ஆஃபீஸர் இவங்களும் சேர்ந்து இந்த சுரேஷ் என்ற இவங்களை தேடி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிஸ் ஆக பாருங்க. அவங்க வீட்டுக்கு பார்த்தப்போ அவங்க யாருமே இல்லை, அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு விஷயம் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கிடைக்குது. அதை வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி விஷயம் திருடலை, இந்த மாதிரி தூதரகத்துலேருந்து நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆடியோ வந்து கிடைக்குது அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பிச்சே போயாச்சு. அப்போ அங்கே கேரளாலேருந்து அவங்க இல்லவே இல்லை. அப்போ அவங்க வந்து இன்னொரு ஆடியோ கிடைக்குது. இது நடக்கிற கதையாக இருக்குது, அது ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அவங்க கூட்ட ஆடியோவை நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன். മന്ത്രിസഭയെ ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. ബിക്കോസ് അവരാരും എന്നെ സപ്പോർട്ട് ചെയ്യാൻ ഇല്ല, അവരാരും എനിക്ക് അറിയില്ല. UAE കോൺസുലേറ്റിലെ സെക്രട്ടറിയുടെ മുഖം പോലും അവർക്ക് ഓർമ്മ ഉണ്ടാവില്ല. ഇതാണ് അതിന്റെ സത്യം. നമ്മൾ ആത്മഹത്യ വിട്ടുകൊടുക്കരുത്, അല്ലെങ്കിൽ നമ്മളെ കൊല്ലരുത്. ഇങ്ങനെ ரொம்ப பாவமாக இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பட் தயவு செஞ்சு வாய்ஸை வச்சு தான் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. பார்த்தீங்கன்னா இவங்க எந்த போஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐடி வேகு சொல்கிற ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஆப்ரேட்டிங் மேனேஜர் இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க சேலரியில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சமா. அதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி கோல்டு வந்து பரிமாற்றம் பண்ணதால இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் இவங்க கிடைக்குமா. இது அதுவும் கிடையாதுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட 20 வாட்டி இல்லை 15 வாட்டி நடந்துக்கலாம் சொல்லி நான் நினைக்கிறேன், அதாவது பேசப்படுது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. பாத்தீங்களா, ஒரு தனி பொண்ணால இந்த மாதிரி செய்ய முடியுமா கூட நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. இதே இதை பார்க்கறதுக்கு என்ன பிரதமா இருக்கு, அயன் படம் பார்க்குற மாதிரி கூட இருக்கு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய அப்பா இருக்கு போல இருக்கு இந்த மேடம், அதாவது சொப்னா சுரேஷ்ன்றவங்க. அது கூட கிடையாதுங்க. இவங்களை பத்தி நான் ஒரு சரி இவங்களை பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. அப்ப கடைசி லட்சம் பாத்தீங்கன்னா இவங்களோட பாஸ்ட் டைம்ஸ்ல 2013 வந்து என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, கப்பல்ல வந்து HR வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, இவங்களோட சீனியர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இவங்க சீனியர் வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்க வந்து இந்த சீனியர் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க மற்ற லேடி ஒர்க்கர்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட 17 பேரோட பேர் எழுதி அவங்களோட சைன் போட்டு இவங்க வந்து எனக்கு வந்து செக்சுவலாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த சீனியரை வந்து ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அதே இடத்துல கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லலாம். இதுவே இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதுவே ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு பக்கம் நம்ம பேச எல்லாருமே பரிதாபப்படுவோம், ஒரு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படுவோம். பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதிரி 10 கேஸ் வந்து செக்சுவல் டார்ச்சர் பண்ண சொல்லி ஒரு 10 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 2-3 கேஸ் வந்து பொய்யா தான் இருக்கும். இப்போ இதுவே ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு போலீஸ்கார்கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான் அப்படி சொன்னால் அடுத்த செகண்டே போதும் போலீஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இதுவே ஒரு பையன் சொன்னால் அவனை அடிச்சுட்டு தவிர அந்த பொண்ணு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதாக நடக்கிற உண்மை. பார்த்தீங்களா, நிறைய பேர் அதனோட இண்டிபெண்டன்ஸ் வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தயவுசெஞ்சு யாருமே இந்த மாதிரி கேர்ள்ஸ் யாருமே பண்ணாதீங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ள வருவோம். இதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த மேலே அதிகாரம் சேர்ந்து இல்லை இந்த மாதிரிலாம் தப்பு வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணிருக்கீங்க, 17 பேரோட சைன் நீங்கள் எப்படி போட்டுக்கலாம், இது ஃபோர்ஜரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு அவங்க தூக்கிருக்காங்க. மறுபடியும் இது மட்டும் இல்லைங்க, அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2016 இருக்கு பார்த்தீங்கன்னா UAE எம்பசி சொல்கிற தூதரகத்தில் அவங்க வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க வேலை செய்கிறாங்க. பட் அங்கே இருக்க UAEக்கு வந்து இப்போ தெரிய வருது இவங்க வந்து இவங்க மேலே ஒரு கேஸ் இருக்குது, இது வந்து ஃபோர்ஜரி கேஸ் இருக்கா சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வேலையிட்டு அமைச்சிடறாங்க. பட் மறுபடியும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐடியில் வந்து வேலை கிடைக்குது, ஆப்ரேட்டிங் மேனேஜரா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேலரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கான்ட்ராக்ட் வேலை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இவங்களால வேலை செய்ய முடியாது, அப்புறமா வேலை எடுத்துக்கிடுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனே முடிச்சு, அதாவது போன மாதமே இந்த கான்ட்ராக்ட் முடிச்சிருக்கு. பட் இவங்க இன்னும் வேலை செஞ்சுருக்காங்க இந்த மாதம் வரைக்கும், அது எப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது வரைக்கும் படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கூட இருக்கவங்க கேட்டதுப்போ இவங்க 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி 12th வரைக்கும் படிச்சிருக்க ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சி இன்னும் ஒன்று புரியல. இந்த மாதிரி ஹையரான ஒரு அஃபிஷியலுக்கு வந்து அதிகமாக ஒரு டிகிரி வச்சிருக்கணும், டிகிரி ஓடரா இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிகிரி இருந்திருக்கு. பட் இதுவும் ஃபோர்ஜரி தான். இது மாதிரி இவங்க தம்பிக்கை கேட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த சொப்னா சுரேஷோட பிரதர் கிட்ட கேட்ட போது இல்லை எங்கள் அக்கா வந்து 10th தான் படிச்சிருக்காங்க, பட் எப்படி அவங்க வந்து இவ்வளோ வேலை கட்சி சத்தியமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அவர் என்ன சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா என் அக்கா வந்து அடிக்கடி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா, நான் பொய் கேஸ் போய் உள்ளே போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டுவா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கூட சொல்லி அந்த தம்பி வந்து சொல்லிருக்காரு. அதனால வந்து 17 வயசு அவர் அமெரிக்கா போயிட்டாராம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கூட. இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சொப்னா சுந்தரி அக்கா, பயங்கரமா இருக்குல்ல. சொல்லிடுவாங்க தொடர்ந்து இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க எப்போ வந்து ரொம்ப பிரபலமானது பார்த்தீங்கன்னா 2017 அப்போ ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா UAE ஒரு ஷேக் வந்து மிகப்பெரிய ஷேக் வந்து வராரு, ரொம்ப இம்பார்ட்டண்டாக வராது. ஸோ அவரை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே வராங்க. அப்போ ஒரு பார்ட்டி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டி யார் முதல்ல ஸ்பான்சர் யார் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சொப்னா சுரேஷ் தான். அது மாதிரி கிடையாதுங்க, இது வந்து முதலமைச்சர் கூட எடுத்த ஃபோட்டோ வந்து நான் மேலே போட்டிருப்பாருங்க. அதே மாதிரி அந்த முக்கியமாக UAEயோட தூதரங்க ஆஃபீஸர்ஸ் கூட தான் இவங்க ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. இவங்க யாருன்னு தெரியல, இவங்க என்னென்னமோ பண்ணிருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஷனாக கூட இருக்குது. கேரளா முதலமைச்சருக்கா பார்த்தீங்களா பினராயி விஜயன், அவங்க வந்து கேட்டிருக்காங்க யார் இந்த சொப்னா சுரேஷ், உங்களுக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு யாரும் தெரியாது, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரதமருக்கு லெட்டர் எழுதி அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி நம்ம பிரதமருக்கு வந்து இவர் அமைச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இப்போ இந்த IT கம்பெனி வேலை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் முக்கியமான போஸ்ட், அதாவது ஐ போஸ்ட்டில் இருக்க ஒருத்தர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒருத்தர் தான். அவர் ஒரு IAS ஆஃபீஸர். அது மாதிரி கிடையாதுங்க, அவர் வந்து முதலமைச்சர் பார்த்தீங்களா கேரளா முதலமைச்சர், அதுக்கு வந்து அவர் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி முக்கியமான ஒரு போஸ்ட்ல இருக்காரு. ஸோ இவர் வந்து வேலை கொடுத்துருக்காரு சொல்லிட்டு இவரையும் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ ரீசெண்டாக தான்.
பார்த்தீங்களா? ஒரு தண்ணி பொண்ணால் எப்படி செஞ்சுக்க முடியும்? ஏதாவது அரசியல் கூட்டுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதை பற்றி இன்னும் டீப்பாக கூட பேசுவோம். என்ன வந்தாச்சு இங்கிட்ட ஒரு செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பெண்ணால் இந்த மாதிரி செய்ய முடியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பெண் நினச்சா நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. அது இப்போ தான் நான் இப்போ நேரில் பார்க்க கூட சொல்லலாம். பட் நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு மாதிரி அரசியல் நோக்கம் இருக்கும் அப்படின்னா ஏதாவது வந்து ஆஃபீஸ் வந்து இது வந்து இது கூட உடந்தையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நினச்சா காமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அது ஒன்றும் கிடையாதுங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லாஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. நினைக்கலாம் இது தமிழ் நடக்கல கேரளா இருந்துன்னு சொல்லி. பட் நம்ம கேரளான்னு சொல்லி பிரிச்சு பார்க்கலாம், நம்ம இந்தியான்னு சொல்லி நினச்சி பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதுவும் கிடையாதுங்க. இந்த ஐடி இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். அதாவது இந்த ஐடி வேலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ரேட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து எந்த கேஸும் இருக்கக்கூடாது. ஆனால் இவங்ககிட்ட உங்க மேலே 2 கேஸ் வளர்ந்துருக்கு. அது பார்க்காம எப்படி உள்ள அமைச்சிருக்கலாம்? இது ரொம்ப கேள்விக்குறையாக இருக்கு. இதுக்கு நீங்கள் பதில் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் லீவ் பண்ணுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் நினைக்கலாம் ஜீனியஸ் ஃபேக்ட்ரி இது உங்கள் விஷயம் தேவைன்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்க நல்லது தானே. முக்கியமாக நியூஸ் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடிக்கடி நம்ம சேனலில் நியூஸை பற்றி பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், எனக்கு இன்னும் வந்தாச்சு, முடிச்சாச்சு. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த அவசரமான வீடியோ பண்ணுறேன். Until bye from Lokesh from Genius Factory, signing off.